காசாவின் கல்லறைகளில் நிரம்பி வழியும் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் முத்தங்களும் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை மண்டியிட வைக்கும் பலஸ்தீனிய போராளிகளின் உச்ச வீரியமான தாக்குதல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான இறுதிப் போருக்கான பாதையும் லெபனானையும் ஈராக்கையும் பல துண்டுகளாக பிரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பிடம் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவு காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் ஹமாஸுக்கு வழங்கப்பட்டு வரும் உச்ச அழுத்தங்களும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அறிக்கைகளும் ஜோர்டான் வழியாக இஸ்ரேலை தாக்குவதற்கு இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கு 35,000க்கும் அதிகமான போராளிகள் தயாராக இருப்பதாகவும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சரான ஸ்மோட்ரிச் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார். மேலும் இவை தொடர்பாக 4 தினங்களுக்கு முன்பு வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதே நேரம் ஜோர்டான் வழியாக எவ்வாறு போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைய முடியும், இதற்கான முழுமையான அனுமதியை ஜோர்டான் அரசாங்கம் வழங்குமா, ஜோர்டான் அரசாங்கத்தை தாண்டி ஜோர்டான் வழியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைய முடியுமா என பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. ஈரானிலே இருக்கக்கூடிய படைகளும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களும் இன்னும் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஏனைய எதிர்ப்பு அச்சுக்களும் எவ்வாறு ஜோர்டான் வழியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைவார்கள் என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பலவீனமான புள்ளியே ஜோர்டான் எல்லை பிரதேசம் தான். குறித்த வரைபடத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கிழக்கு பிரதேசமும் வெஸ்ட் பேங்க் பிரதேசமும் எவ்வாறு ஜோர்டான் எல்லையோடு தொடர்பு பட்டிருக்கின்றது என்பதனை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லை பிரதேசங்கள் அனைத்தும் ஜோர்டான் எல்லை பிரதேசங்களாகும். மேலும் வெஸ்ட் பேங்கினுடைய 60% பிரதேசங்கள் ஜோர்டான் எல்லையோடே தொடர்பு பட்டுள்ளன. அத்தோடு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு தேவையான ஆயுதங்களும் வெடிமருந்து இன்னும் மிக முக்கியமான ஆயுத பரிமாற்றங்களும் ஜோர்டான் எல்லை பிரதேசத்தினூடாகவே நடைபெறுகின்றது. ஜோர்டான் எல்லையின் மூலமாகவே அதிகளவான ஆயுதங்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளின் கைகளுக்கு வந்தடைகின்றன. ஈரானும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய ஆதரவாளர்களை பயன்படுத்தியே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்குள் ஜோர்டான் எல்லையினூடாக ஆயுத பரிமாற்றங்களை மேற்கொள்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஜோர்டானுக்குள்ளும் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்கள் ரகசியமாக செயற்பட்டு வருகின்றார்கள். ஜோர்டானுக்குள்ளே அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் வாழ்கின்றார்கள். 1948ஆம் ஆண்டிற்கு பிறகு பலஸ்தீனிய தேசத்திலிருந்து விரட்டப்பட்ட அதிகளவான பலஸ்தீனியர்கள் ஜோர்டானிலேயே தஞ்சமடைந்துள்ளார்கள். இதனால் ஜோர்டானுக்குள்ளே பலஸ்தீனிய மக்களுடைய ஆதிக்கம் அதிகமாகவே காணப்படுகின்றது. மேலும் ஜோர்டானிய பாராளுமன்றத்திலும் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவு காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஜோர்டானிய மக்களும் பலஸ்தீனிய காரணத்தினை முழுமையாக ஆதரிக்கின்றார்கள். ஜோர்டானிய அரசானது எல்லை பிரதேசத்தினை பலப்படுத்தி இருந்தாலும் ஜோர்டானுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உதவிகளை பயன்படுத்தி எதிர்ப்பு அச்சுக்கள் பலஸ்தீனிய போராளிகளுக்கு தேவையான ஆயுத பரிமாற்றத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு ஜோர்டான் அரசானது ஒரு பலவீனமான அரசாகவே காணப்படுகின்றது. அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஜோர்டான் அரசை பலப்படுத்துவதற்காக பல பில்லியன் டாலர்களை வாரி வழங்கினாலும் ஜோர்டான் மன்னனுடைய ஆட்சியானது ஒரு பலவீனமான ஆட்சியாகவே காணப்படுகின்றது. மேலும் ஜோர்டானிய ஆட்சியானது பலவீனமான ஆட்சி என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் நன்றாகவே தெரியும். மேலும் ஜோர்டானிய அரசாங்கத்தினால் ஜோர்டான் எல்லை பிரதேசத்தினூடாக நடைபெறுகின்ற ஆயுத பரிமாற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு புரிந்து வைத்துள்ளது. இதனால் ஜோர்டானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மிகப்பெரிய சுவர்களும் வேலிகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஜோர்டான் எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைவதனை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு தேவையான ஆயுதங்கள் கிடைக்கப் பெறுவதனை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகவுமே நெட்டன்யாஹூ அவசரமாக ஜோர்டான் எல்லை பிரதேசத்தில் மிகப்பெரிய சுவர்களையும் வேலிகளையும் அமைத்து வருகின்றார். இவ்வாறு ஜோர்டான் எல்லை பிரதேசத்தில் சுவர்களையும் வேலிகளையும் அமைப்பதன் மூலமாகவும் ஜோர்டான் எல்லை பிரதேசத்திலே பாதுகாப்பு பலப்படுத்துவதன் மூலமாகவும் ஜோர்டானில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஊடுருவல் தாக்குதல்களை முழுமையாக முறியடிக்க முடியும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நினைக்கின்றது.
அதே நேரம் இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான இறுதிப் போரானது ஜோர்டான் எல்லை பிரதேசத்தினூடாகவே திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான இறுதிப் போரானது ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதலாகவே அமைந்திருக்கும். உண்மையில் தற்போதைய யுத்த களமானது இந்த இறுதிப் போருக்கான ஆரம்ப கட்டத்தையே கொண்டுள்ளது. காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைந்து தரைவழி தாக்குதல்களை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அதே போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை. மேலும் லெபனானிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஏனைய எதிர்ப்பு அச்சுக்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை. ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை. ஈரானும் இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை. தற்போது நடைபெற்று வரக்கூடிய போரானது இறுதிப் போரினுடைய முதலாவது கட்டமாகவே அமைந்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக இறுதி கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்காகவே பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களான ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஈராக்கிய எதிர்ப்பு கூட்டமைப்புகளும் ஈரானும் பல வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான மிகப்பெரிய தரைவழி தாக்குதலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளியே ஜோர்டான் எல்லை பிரதேசத்தினூடான தரைவழி தாக்குதல்கள் தான். லெபனானிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பலவீனப்படுத்த முடியும். அதே போன்று சிரியாவிலிருந்தும் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பலவீனப்படுத்த முடியும். அதே நேரம் ஜோர்டான் எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதன் மூலமாக ஜெருசலம் பிரதேசத்தினை இலகுவாக கைப்பற்றிக் கொள்ள முடியும். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனானில் இருந்தும் சிரியாவிலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஜெருசலம் பிரதேசத்தினை கைப்பற்றுவதை விட ஜோர்டான் எல்லை பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஜெருசலம் பிரதேசத்தை கைப்பற்றுவது இலகுவான விடயமாகும். எகிப்து வழியாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஜெருசலம் பிரதேசத்தை கைப்பற்றுவதை விடவும் ஜோர்டான் எல்லை பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு ஜெருசலத்தை கைப்பற்றுவதே இலகுவான விடயமாகும். அத்தோடு வெஸ்ட் பேங்க் பிரதேச இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக அணிதிரண்டலாமல் ஜெருசலம் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்ற முடியாது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 30 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அணிதிரள்வதன் மூலமாகவே ஜெருசலம் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி ஆக்கிரமிப்பை முழுமையாக தோற்கடிக்க முடியும். நிலத்திடர்களை முழுமையாக வெளியேற்ற வேண்டுமாக இருந்தால் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 30 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக அணிதிரண்டல வேண்டும். எனவே ஜோர்டான் எல்லை பிரதேசத்தினூடான தரைவழி தாக்குதல்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் பலப்படுத்தும். பல்லாயிரக்கணக்கான போராளிகள் ஜோர்டான் எல்லை பிரதேசத்தினூடாக நுழைந்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பலஸ்தீனிய போராளிகளோடும் லட்சக்கணக்கான பலஸ்தீனிய மக்களோடும் ஒன்றிணைந்து ஜெருசலம் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதும் ஆக்கிரமிப்பை துரத்தி அடிப்பதும் நிலத்திடர்களை வெளியேற்றுவதுமே இறுதிப் போராக அமைந்திருக்கும். அத்தோடு இந்த சந்தர்ப்பத்திலே ஜோர்டான் அரசை வீழ்த்துவதற்கான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்படும். அல்லது ஜோர்டான் மக்களுடைய எழுச்சியையும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுடைய எழுச்சியையும் ஜோர்டான் அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். அதே போன்று ஜோர்டான் எல்லை பிரதேசத்திலே அமைக்கப்படும் சுவர்களையும் வேலிகளையும் உடைத்தெறிவதும் அவ்வளவு கடினமான விடயமாகவும் அமைந்திருக்காது. எனவே ஜோர்டான் வழியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான மிகப்பெரிய தரைவழி தாக்குதலில் ஜோர்டான் அரசை வீழ்த்துவதும் உள்ளடங்குகின்றன. மேலும் இதற்கமைவாகத்தான் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களும் ஈரானும் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு ஜோர்டான் வழியான தரைவழி தாக்குதலின் போது லெபனானிலிருந்து தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதும் சிரியாவிலிருந்து தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதும் எகிப்திலிருந்து தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய அழுத்தத்தினையும் ஏற்படுத்தும். இந்த தரைவழி தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை மேலும் பலவீனப்படுத்தும். எனவே இந்த நிலைமைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இந்த சவால்களை எதிர்கொள்வதற்காகவுமே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பல தசாப்தங்களாக பல வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த சவால்களை எதிர்கொள்வதற்காகவே கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை அடைந்து கொள்வதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தார்கள். தற்போது எகிப்து அரசாங்கம் இருக்கும் வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எகிப்து வழியாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. அதே போன்று சிரியாவையும் தற்போது சிதைத்து விட்டார்கள். சிரியா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்த போகின்றது. ISIS பயங்கரவாத குழுவின் முன்னாள் தளபதியாகவும் தற்போதைய சிரியாவின் ஜனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய ஜூலானி அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் செல்லப்பிள்ளையாகவும் மாறிவிட்டார். மேலும்
சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசமான ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தையும் தெற்கு சிரியா பிரதேசத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஒப்படைப்பதற்கும் அவர் தயாராகிவிட்டார். எனவே எகிப்தும் சிரியாவும் சிதைக்கப்பட்டதற்கு பின்பு தற்போது எஞ்சி இருப்பது ஈராக்கும் லெபனானும் ஆகும். 2013ஆம் ஆண்டே ஈராக்கை சிதைப்பதற்கான வேலை திட்டங்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்தன. 2013ஆம் ஆண்டிலேயே ISIS பயங்கரவாதிகளுடைய ஆதிக்கம் ஈராக்கிலே அதிகரித்தது. ஈராக்கை சிதைப்பதற்காகவே இந்த ISIS பயங்கரவாதிகள் களமிறக்கப்பட்டிருந்தார்கள். இருப்பினும் எதிர்ப்பு அச்சுக்களின் உதவியோடும் ஈரானினுடைய உதவியோடும் ஈராக்கிலே ISIS பயங்கரவாதிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்னும் ஈராக்கிலே ISIS பயங்கரவாதிகள் முழுமையாக தோற்கடிக்கப்படவில்லை. ஈராக்கினுடைய மேற்கு பிரதேசங்களில் ISIS பயங்கரவாதிகளின் எச்சங்கள் காணப்படும். எனவே தற்போது ஈராக்கை மீண்டும் சிதைப்பதற்காக இந்த ISIS பயங்கரவாதிகளையும் பயன்படுத்த போகின்றார்கள். ISIS பயங்கரவாதிகளின் இரண்டாம் கட்ட தாக்குதல் அலையை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் ஈராக்குக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தோடு ஜூலானி சிரியாவிலே ஜனாதிபதியாக பதவியேற்றதை தொடர்ந்து சிரியாவினுடைய கிழக்கு பிரதேசத்திலும் ISIS பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் வேகமாக வளர்ந்து வருகின்றது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் சிரியாவினுடைய ஜூலானியை பயன்படுத்தியும் ஈராக்கில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளை பயன்படுத்தியும் ஈராக்கை சிதைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈராக்கை தற்போது 3 பிரதேசங்களாக பிரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசமான ஏபில் பிரதேசமானது குர்திஸ்தான் மாகாணமாகவே இருக்கின்றது. அதாவது குர்திஷின மக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாலேயே ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசம் காணப்படுகின்றது. இதனை ஈராக்கிய குர்திஸ்தான் பிரதேசம் என்றும் அழைப்பார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் நண்பனான பர்சானி என்பவரே பிரதமராக ஆட்சி செய்கின்றார். இதனால் தற்போது எஞ்சிருக்கக்கூடிய பிரதேசங்களை இரண்டாக பிரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். ஈராக்கினுடைய கிழக்கு பிரதேசத்தினை வேறாகவும் மேற்கு பிரதேசத்தினை வேறாகவும் பிரிப்பதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். அதாவது ஜூலானினுடைய தலைமையில் ISIS பயங்கரவாதிகளை பயன்படுத்தி ஈராக்கினுடைய மேற்கு பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். இவ்வாறு ஈராக்கினுடைய மேற்கு பிரதேசமானது முழுமையாக ISIS பயங்கரவாதிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்துவிடுமாக இருந்தால் அல்லது அடிமை ஜூலானினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்துவிடுமாக இருந்தால் ஈராக்கிய எல்லையினூடாக ஜோர்டானுக்குள்ளே நுழைந்து ஜோர்டானில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வது ஒரு சவாலான விடயமாக மாறிவிடும். ஈராக்கிலும் ஈரானிலும் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்கள் ஜோர்டான் வழியாக நுழைய முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே இதற்கமைவாகவே தற்போது ஈராக்கின் மேற்கு பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்காக ISIS பயங்கரவாதிகளையும் ஜூலானியையும் பயன்படுத்த போகின்றார்கள். அதே போன்று லெபனானிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை தனிமைப்படுத்துவதற்கும் எதிர்ப்பற்றுக்களை தனிமைப்படுத்துவதற்கும் லெபனானையும் 3 துண்டுகளாக பிரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்திற்கு லெபனான் முழுமையான சம்மதத்தினை வழங்குமாக இருந்தால் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் லெபனான் முழுமையாக இணைந்து கொள்ளுமாக இருந்தால் ஆப்ரஹாம் உடன்படிக்கையை பயன்படுத்தி லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை தனிமைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியும். அதே நேரம் லெபனான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தாவிட்டால் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ளாவிட்டால் லெபனானுக்குள்ளே ஒரு உள்நாட்டு போரை ஏற்படுத்தி லெபனானை 3 துண்டுகளாக பிரித்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினை தனிமைப்படுத்தி ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டுள்ளது. மேலும் இதற்கமைவாக லெபனானினுடைய கிழக்கு பிரதேசமான ட்ரிபோலி பிரதேசத்தினை சிரியாவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கும் லெபனானினுடைய மேற்கு பிரதேசத்தையும் பெய்ரூட் பிரதேசத்தையும் லெபனான் அரசாங்கத்திற்கு கீழால் கொண்டு வருவதற்கும் இதன் மூலமாக லெபனானினுடைய தெற்கு பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை தனிமைப்படுத்துவதற்குமே இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே காண்பிக்கப்பட்டுள்ளவாறு லெபனானை 3 பிரிவுகளாக பிரிப்பதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் லெபனானை சிதைப்பதற்கும் ஈராக்கை சிதைப்பதற்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் சிரியாவையே பயன்படுத்த போகின்றது. இதற்காகத்தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் சிரியாவுக்கும் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட போகின்றன. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு அமைவாக சிரியாவினுடைய ஜனாதிபதி ஜூலானி லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வார். இதன் மூலமாக லெபனானினுடைய கிழக்கு பிரதேசத்தினை ஜூலானி கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்வார். அதே போன்று ஜூலானியின் படைகளும் ISIS பயங்கரவாதிகளுடைய படைகளும் ஈராக்கினுடைய மேற்கு பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். இதற்காகத்தான் தற்போது சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட போகின்றது என மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜூலானியை ஒரு வலுவான போராளி என்று வர்ணிப்பதும் பயங்கரவாத பட்டியலில் இருந்து ஜூலானியையும் அவருடைய பயங்கரவாத குழுவையும் முழுமையாக நீக்கியதும் சிரியா மீதான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளை நீக்கியதும் சிரியாவை ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைத்துக் கொள்ளப் போவதும் அமெரிக்காவும்
அமெரிக்காவும் நேட்டோவும் சிரியாவை அவர்களுடைய ப்ராக்ஸி படையாக அடிமை படையாக பயன்படுத்துவதற்காகத்தான் என மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனானை முழுமையாக சிதைப்பதற்கும் ஈராக்கை முழுமையாக சிதைப்பதற்கும் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களை சிதைப்பதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஜூலானியை சிரியாவை ஒரு ப்ராக்ஸி படையாக பயன்படுத்த போகின்றார்கள். அத்தோடு அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் இந்த திட்டங்கள் முழுமையாக வெற்றியளிக்கும் என்று நான் கூற வரவில்லை. இந்த திட்டங்களை முறியடிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களை பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களும் ஈரானும் மேற்கொண்டு வருகின்றன. அதே நேரம் அல்-அக்ஸா வெள்ளப் போரானது ஒரு ஆரம்ப போராகவே அமைந்துள்ளது என்பதனையும் இறுதிப் போரை அடைவதற்கு இன்னும் பல போர்க்களங்கள் காணப்படுகின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நாங்கள் யெமனை சிதைக்கப் போகின்றோம். யெமன் ஹவுதிகளை முழுமையாக தரைமட்டமாக்கப் போகின்றோம். யெமன் ஹவுதிகளின் தலைமைகளை படுகொலை செய்ய போகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக பிளாக் பிளாக் தாக்குதல் திட்டத்தினை ஆரம்பித்தது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் நினைத்தபடி பிளாக் பிளாக் தாக்குதல் திட்டத்தினை யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக தனியாக மேற்கொள்ள முடியவில்லை. யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைவர்களையும் படுகொலை செய்ய முடியவில்லை. இதனால் தற்போது நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்புக்கு யெமன் ஹவுதிகள் தொடர்பான புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளார். யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்காவினுடைய வான்படையினரும் கடற்படையினரும் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக முழுமையாக களமிறங்க வேண்டும் என்றும் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக ஒரு கூட்டு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நெட்டன்யாஹூ ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றை டொனால்ட் ட்ரம்பிடம் சமர்ப்பித்துள்ளார். அதே நேரம் அமெரிக்க அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். யெமன் ஹவுதிகளுடனான ஒப்பந்தம் தற்போது நடைமுறையில் உள்ளது. செங்கடல் பிரதேசத்திலே யெமன் ஹவுதிகள் அமெரிக்க கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. இதனால் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக அமெரிக்கா களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு வெற்றி பெற முடியாது என்பதனை தற்போது அமெரிக்க அதிகாரிகளும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அடுத்து நேற்றிரவு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் குறித்த ஏவுகணைகள் ஜோர்டான் வான் பாதுகாப்பு படையின் உதவியின் மூலமாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் யெமனினுடைய இந்த ஏவுகணை தாக்குதலினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசம் முடக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. நாங்கள் காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு நெருங்கிவிட்டோம். 60 நாட்களுக்கு யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்கு நெருங்கிவிட்டோம். ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைந்து விடுமாக இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் சுலபமாக தீர்த்துவிட முடியும். மேலும் இஸ்ரேல் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கு முழுமையான சம்மதத்தினை ஒருபொழுதும் வழங்க மாட்டார்கள் என அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது குறித்த அறிக்கையில் அவர்களுடைய மாயைகளை வெளிப்படுத்தியுள்ளது. அத்தோடு ஒரு முழுமையான யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டு பணைய கைதிகள் அனைவரையும் முழுமையாக மீட்டெடுப்பது கடினமான விடயம் என்றும் இஸ்ரேலிய இராணுவத்தை காசாவிலிருந்து வெளியேற்றுவது சாத்தியமற்ற விடயம் என்றும் அவ்வாறு இஸ்ரேலிய இராணுவத்தினை காசாவிலிருந்து வெளியேற்றினால் அது ஹமாஸுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துவிடும் என்றும் நெட்டன்யாஹூ பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு 60 நாள் தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தை மாத்திரம் ஏற்படுத்துவதற்காகவும் ஹமாஸ் மீது உச்சழுத்தங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தைகளும் ஹமாஸுக்கு எதிரான அழுத்தங்களும் ஒரு பொழுதும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் கான் யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை கைது செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்பது தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான காணொலிகளை அல்-கஸ்ஸாம் படையினர் வெளியிட்டிருந்தார்கள். அந்த காணொலியை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் அல்-கஸ்ஸாம் படையினர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த காணொலியானது ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. 21 மாத போருக்கு பிறகும் பலஸ்தீனிய போராளிகள் எங்களுடைய சிப்பாய்களை கைது செய்வதற்கான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இது இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய மிகப்பெரிய தோல்வியாகவே கருதப்படுகின்றது என்றும் பலஸ்தீனிய போராளிகள் இன்னும் களத்திலே வலுவாகவும் தொடர்ச்சியாகவும் செயற்பட்டு வருகின்றார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு ஹமாஸினுடைய புதிய தாக்குதல் திட்டங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. அதிகளவான சிப்பாய்களை கைது செய்யும் நோக்கத்தோடு தற்போது பலஸ்தீனிய போராளிகள் உச்சக்கட்ட வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவின் யுத்த களத்திலே என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கின்றது. மேலும்
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எதிர்பார்க்காத புறத்திலிருந்து பலஸ்தீனிய போராளிகள் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு கான்யூனிஸினுடைய வடக்கு பிரதேசத்தில் அதிகளவான அல்கசாம் படைப்பிரிவினர் களமிறங்கி ஒரு வீரியமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது குறித்த பிரதேசத்திலே களமிறங்கிய உயிரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் 25க்கும் அதிகமான சிப்பாய்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை ஒரு வீச்சை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள். அதே நேரம் குறித்த வீச்சிலே பலஸ்தீனிய போராளிகள் பல பொறிகளையும் தயார்படுத்தி வைத்துள்ளார்கள். இவ்வாறு ஆக்கிரமிப்பு படைகள் குறித்த வீச்சை அடைந்ததும் குறித்த பொறியை வெடிக்கச் செய்து அவர்களை மொத்தமாக அழித்துள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதலிலே உயிர் தப்பிய சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் அவர்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு மீட்பு படைகள் வருகை தந்துள்ளன. இந்த மீட்பு படையிலே இருக்கக்கூடிய சிப்பாய்களை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த மீட்பு படையிலே இருக்கக்கூடிய சிப்பாய்களை கைது செய்வதற்கும் முயற்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் குறித்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படைகள் களமிறங்கி உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதலினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு பலஸ்தீனிய போராளிகள் பாதுகாப்பாக வெளியேறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதலிலே 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் கோலானி படைப்பிரிவினுடைய கட்டளை தளபதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் குறித்த களத்திலே 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் கட்டளை தளபதிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இந்த தாக்குதல்களை தொடர்ந்து கான்யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசமான அபசன் காபிரா பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய பலஸ்தீனிய உயரடுக்கு போராளிகள் வீடொன்றிற்குள்ளே பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களை சுற்றி வளைத்து ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களையும் 2 புல்டோசர் வண்டிகளையும் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே போன்று ஒமர் அல் காசிம் படையினரும் அல் அக்ஸா படையினரும் ஒன்றிணைந்து கான்யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே கன்னிவெடி பொறிகளை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை அழித்துள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் வடக்கு காசாவின் தூஃபா கிழக்கு பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை அழித்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக காசாவின் களத்தில் 4 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் 40க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.